திண்டுக்கல் ஒன்றிய பகுதிகளில் திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமார் வாக்கு சேகரிப்பு. தமிழகம் முழுவதும் வருகின்ற 23ஆம் தேதி சட்டசபைக்கான தேர்தல் நடைபெறுகிறது. அனைத்து கட்சியினரும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வருகின்ற செவ்வாய்க்கிழமையுடன் தேர்தல் பிரச்சாரம் மாலை 5 மணியுடன் முடிவடைவதால் அனைத்து வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமார் இன்று மாலை முள்ளிப்பாடி பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் கூறும்பொழுது, சட்டசபை தேர்தலில் என்னை வெற்றியடை வைத்தால் என் அலுவலகத்திற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் குறை நிறைகளை வந்து கூறலாம். அதற்காக சட்டசபை அலுவலகம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் என பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தார். மேலும் நீங்கள் கேட்கும் நிறை குறைகளை உடனடியாக செய்து தருவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து முள்ளிப்பாடி பகுதியிலுள்ள பொதுமக்கள் ஐ.பி. செந்தில்குமாருக்கு பூர்ண கும்ப மரியாதையுடன் ஆரத்திகள் எடுத்து அவரை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து வாகன பிரச்சாரத்தில் நின்று ஐ.பி. செந்தில்குமார் வாக்குகளை சேகரித்தார். உங்களுக்கு உழைக்க வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு உழைக்க எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு பெட்டி 2 இருக்கும். 2 பெட்டி இருக்கும். அதுல முதல் பெட்டி இந்த பக்கம் இருக்கும். அதுல 2வது பேர் வாக்கு பெட்டியில 4ஆம் தேதி நம்ம முதல் பேரா வரணும். நீங்க அந்த 2வது பெட்டியில இருக்க 2வது இடத்துல இருக்க பட்டன்ல எல்லாரும் அமுக்க 4ஆம் தேதி 1வது இடத்துக்கு நம்ம வந்துடும். ஆக நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் நேற்று வந்தார். திண்டுக்கல் வந்து நமக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு நேற்று தான் போயிருக்காரு. ஆக இன்னைக்கு மக்களுக்காக எல்லா திட்டங்களையும், மக்களுக்கு கிராமங்களில் வாழுகிற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, ஒரு குடும்பத்திற்கு பயனுள்ள திட்டங்களை இந்தியாவிலே செய்கிற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அண்ணன் ஸ்டாலின் தலைமையில தமிழ்நாட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். நீங்க இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் காலை 8 மணிலிருந்து இரவு 8 மணி வரை இனிமேல் அந்த அலுவலகம் திறந்துடும். எம்எல்ஏ என்னை நீங்க பார்க்கலாம், இல்லை என்னுடைய உதவியாளர்களை பார்க்கலாம். உங்க செல்போன் நம்பரை கொடுத்து உங்க பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நாங்க கண்டிப்பா உங்கள் பிரச்சனைக்கு பதில் சொல்லக்கூடிய, தீர்வை பெற்று தரக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமாக இனி அது இருக்கும் என்பதனை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி உங்களுக்கு உழைக்க எனக்கு வாய்ப்பு பெற வேண்டும் என்று கேட்டு